அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்டிஇடி ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலம் காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் நியூஸு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ, அதுக்கு லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு வியூ த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் ஒன்னை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒன்னை கிளிக் பண்ணிங்கன்னா ரிசல்ட் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 எதுன்னு பாருங்கள். பேப்பர் 2வாக இருந்ததுன்னா அதில் லாங்குவேஜஸ் எல்லாம் காமிக்கும்ல, அதில் நம்ம தமிழில் தான் எழுதிட்டுனா தமிழை செலக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சர்ச்சுன்னு இருக்கும். அதில் கூட நீங்கள் உங்கள் ரோல் நம்பர் போட்டிங்கன்னா அந்த ரிசல்ட் உங்களோட மட்டும் தனியாக காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரோல் நம்பர் வைஸ் வந்து லைன் பை லைனாக செக் பண்ணிங்கன்னா லேட் ஆகும். நீங்கள் இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா சர்ச்சுன்னு இருக்கும், அந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரோல் நம்பர் மட்டும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட ரிசல்ட் நீங்கள் தனியாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் வந்து இப்போ நம்ம சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் முதல்ல அந்த ரோல் நம்பருக்கு நேராக உள்ள உங்களோட கம்யூனிட்டி அந்த மார்க்கை வந்து நோட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மார்க்கு பற்றி நம்ம சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா டிஇடி சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி தான் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணும்போதே மோர் தேன் 2-3 காப்பீஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதனால் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 காப்பியாவது நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.